வணக்கம். இது நம்ம தஞ்சாவூர் ரோட்டில் ஐயம்பேட்டைக்கு பக்கத்தில் நெடுந்தெரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது ரொம்ப கிராம பகுதி தான். நிறைய பேர் சொன்னாங்க, கிராம பகுதியிலலாம் சோலார் இன்னும் வரல, அதனால் சோலார் கிராம பகுதியில் போட முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளபடி உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுக்கும் எல்லா ஈபிலையும் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் வந்துருச்சு. அதுக்குரிய எல்லா விதமான முறைகளும் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா ஈபி ஆஃபீஸ்லேயும் நெட் மீட்ரு கிடைக்கும். அது மாதிரி இந்த பகுதியிலையும் கிராமமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கஸ்டமர், எந்த ஒரு ஈபி சர்வீஸ் நம்பர் வச்சுருக்கிற கஸ்டமரும் சோலார் போட்டுக்கிற முடியும். இந்த கிராமத்திலேருந்து வந்தாலும் 3300 வாட்ஸ் நம்ம பேனல் போட்டிருக்கோம். 3200 வாட்ஸ்லாம் ஜென்ரேட் ஆணுச்சு. ஸோ சூரிய வெளிச்சத்தை பொறுத்து அன்றைக்கி கிடைக்கிற பவர் ஜென்ரேஷன் இருக்கும். இப்போ இந்த பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுக்கறதுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால 90%, 95% அளவுக்கு நமக்கு பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த இடத்துலையும் நம்முடைய இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்முடைய வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் உங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையுமே இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறோம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மாடியில் நம்முடைய இன்ஸ்டாலேஷன் எப்படி பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்குன்னு. இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக முடித்து கொடுத்துட்டு தான் வரோம். ஒரு இன்ஸ்டாலேஷனில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அதுமாரி அந்த பேனலை முறுக்கிறதுக்கு மிட் கிளாம்ப்னு சொல்லுவாங்க, பானா மாதிரி கிளாம்ப் இருக்கும். அந்த மிட் கிளாம்ப் ஆனோடைஸ்டு அலுமினியம் கிளாம்ப்னு இருக்கும். சாதாரணமாக அலுமினியம் வெள்ளையாக பூத்து போய் இத்து போயிடும். இந்த ஆனோடைஸ்டு அலுமினியம் கிளாம்ப் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பூத்து போகாது. அந்த மாதிரி ஒரு கிளாம்ப்பு போடணும். அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல்ட்டு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடு அப்படி இருந்தால் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் மழை தண்ணியில் அது துருப்பிடிக்காமல் இருக்கும். அதேமாரி இந்த மிட் கிளாம்பை அந்த போல்ட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட்டு அது SS 304 கிரேடு போல்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த செட்டப், கம்ப்ளீட் செட்டப் துருப்பிடிக்காமல் இருக்கும். கீழே போடுற அந்த ஆங்கிள் உங்களுக்கு GI கேல்வனைஸ்டு அயனில் இருக்கணும். அப்போ தான் அது துருப்பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து செய்யணும். சரி, பேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுலேருந்து எப்படி பவர் எடுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் எர்த்து லிங்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எர்த்து லிங்க்கு கனெக்ட் பண்ணி எந்த விதத்துலேயும் அந்த பேனல் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த எர்த்து லிங்க்கை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி அந்த எர்த்தை கொண்டு போய் DCDBன்னு இருக்கும். அந்த DCDBயில் எர்த்தை கனெக்ட் பண்ணி அந்த எர்த்துலேருந்து தனியாக ஒரு எர்த்து பிட்டு கொண்டு போய் தனியாக ஒரு எர்த்து ராடு வச்சு அதில் கொடுக்கணும். இது சேஃப்டி. அதேமாரி இந்த சோலார் பேனல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் வயர் கொண்டு போய் DCDBயில் கொடுக்கணும். இதெல்லாம் நிற்கிறதுக்கு காலையில் அதோட கால், ஸ்ட்ரக்சரோட கால் நல்லா ஒரு 1.5 அடி உயரத்துக்காவது ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்றோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற வெதரிங் கோர்ஸை கட் பண்ணி ரூஃப் காங்கிரீட்டில் புல்லட் போட்டு அதில் டாக்டர் ஃபிக்ஸிட் கெமிக்கல் போட்டு எந்த விதத்துலையும் லீக் ஆகாமல் செட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒன்றுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பண்ணுறோம். அதுமாரி மேலேருந்து கீழே வரக்கூடிய வயர் DC கேபிள்னு தனியாக இருக்குது. சாதாரணமாக நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய வயர் காப்பர் வயர் இருக்கும். இந்த DCக்கு காப்பர் வயர் போடக்கூடாது. ஒரு 3 மாதத்தில் நீங்கள் காப்பர் வயர் போட்டிங்கன்னா அப்படியே கருத்து போய் அதோட இம்பீடன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் கூடி போய் பவர் கண்டக்டிவிட்டி மேலேருந்து DC பவர் கொண்டு வர்றது கம்மியாக போயிடும். அதனால் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக நம்ம DC கேபிள், பாலி கேபிள்னு ஒரு கம்பெனி, நல்ல பிராண்டட் கம்பெனி தான், அதில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி DC கேபிள் யூஸ் பண்ணி இந்த பைப்பு சாதாரண PVC பைப் போடாமல் பிராண்டட் PVC பைப் போடுறோம். ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஆஸ்ட்ரால் பைப்ஸு நிறைய தெரிஞ்ச பைப்பு தான். அந்த பிராண்டு நம்ம யூஸ் பண்ணி 2 பக்கம் போடக்கூடிய கிளாம்ப்பு போடுறோம். நிறைய இடங்களில் அவசரமாக வேலையை முடிக்கணும்னு ஒரு பக்கம் போடக்கூடிய கிளாம்ப் போடுறாங்க. நம்ம 2 பக்கம் போடக்கூடிய கிளாம்ப் போட்டு கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக பண்ணுறோம். அதேமாதிரி இந்த சோலார் இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக அந்த ட்ரங்கிங் சேனல் போட்டு எந்த வயரு வெளியில் தெரியாமல் உங்கள் வீடு ரொம்ப அழகாக நீங்கள் கட்டியிருப்பீங்க, பார்த்து பராமரிச்சிருப்பீங்க. நம்ம சோலார் போட்டோன்னே அசிங்கப்படுத்திடக்கூடாது. அதனால் அதுக்கும் பக்காவாக அழகாக டிசைன் பண்ணி எந்த விதத்துலையும் நம்ம சோலார் போடும்போது வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அழகு கொடுக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், அதேமாரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பண்ணி கொடுக்குறோம்.
இந்த எர்த்து கொடுக்கும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியே மண்ணில் கம்பி அடித்து அதில் கனெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஒன்றும் 1500 வருது இந்த எர்த்து பிட்டு சேம்பர். இந்த சேம்பர் வந்து HDPE அப்படின்னு மெட்டீரியலை தயார் பண்ணியிருக்கிறதுனால நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. இதை வாங்கி இதுக்குள்ளே கெமிக்கல் போட்டு அப்புறம் கிரவுண்டு கொடுக்கும்போது யாராவது அந்த பக்கம் நடந்து போனால் கூட காலில் வந்து இடராது, காலில் கிடிச்சிப்படும். இதுனா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். மேலே வந்து நடந்து போகலாம், நம்ம கையில் எர்த்தம் அடிக்காது. அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு ஒர்க்கையும் ரொம்ப டெடிக்கேட்டடாக பார்த்து பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வீடை எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் பார்த்து கட்டினீங்களோ அதே அளவுக்கு இந்த சோலார் சிஸ்டத்தையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதே நேரத்தில் பாதுகாப்பாக நம்ம பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்க்குறதுக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நம்ம வீட்டில் சோலார் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லேயும் பண்ணி கொடுக்குறோம். இது நம்ம தஞ்சாவூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 சிஸ்டத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி, பட்டுக்கோட்டை எல்லா ஊர்கள்லையும் பண்ணுறோம். எல்லா சின்ன கிராமங்கள்லேயும் பண்ணுறோம். உங்களுக்கு கரண்ட்டு பில்லு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கா, நீங்கள் சோலார் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இனி வருங்காலங்களில் டூ வீலர் எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிட்டு வரோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் முன்ன மாதிரி மெதுவாக போகாது. நம்ம சாதாரண பெட்ரோல் பைக்கு என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி பிக்கப் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் நீங்கள் வாங்கும்போது சோலார் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கரண்ட்டு பில்லே கட்டாமல் நம்ம பெட்ரோல் செலவு இல்லாமல் நம்ம வண்டி போக்குவரத்துக்கான சாதனங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் சப்போஸ் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கார் எப்படி வருதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 யூனிட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு டூ வீலர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகப்போகுது. அந்த மாதிரி விதத்தில் வரும்போது சோலார் சிஸ்டத்தை பக்காவாக நேர்த்தியாக அழகாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த வீட்லேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம்.